KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ நேற்று மேட்ச்சு 8வது மேட்ச்சு SRH வெர்சஸ் MI. இந்த மேட்ச்சு ரிசல்ட்டு நம்ம சொன்ன ரிசல்ட் வந்துருச்சு. எந்த அணி வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா அந்த அணி வின் பண்ணிருச்சு. SRH ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு 13 பேர் தான் கொடுத்துருந்தேன். அந்த 13 பேரில் 9 பேர் கரெக்டாக வந்துட்டாங்க. ஒரு 3 பேர் மிஸ் ஆயிடுச்சு, இல்லை பாயிண்ட்டு சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய வெற்றி தான். இது வரைக்கும் நடந்த மேட்ச்சில் சொன்ன ரிசல்ட்டில் நேற்று நடந்த மேட்ச்சு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நிறைய பேர் வின் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. நம்ம வீடியோ பதிவு பண்ணுறது வந்து யாரையும் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறக்கா பதிவு பண்ணுறதில்ல, ஜோதிட ரீதியாக கணிக்கிறோம். அதனால் நமக்கு தெரிஞ்ச தகவலை சொல்கிறோம். அது யார் யாருக்கு எப்படி யூஸ் ஆகுதோ அவங்க அப்படி எடுத்துக்கிற வேண்டியதான். அது அவங்களுடைய பொறுப்பு தான். இதே மாதிரி சில சமயங்களில் மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறப்ப லாஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால் உங்கள் பணம் உங்கள் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க. இப்போ இன்றைக்கி மேட்ச் வந்து 9வது மேட்ச் RR வெர்சஸ் DC. இந்த மேட்ச்சில் வந்து லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டு தான் நான் எடுத்து சொல்ல போகிறேன். இதில் யாராவது லைனப்பில் வராமல் இருந்தாலோ அல்லது இம்பேக்ட் பிளேயர் வந்தாலோ கொஞ்சம் மாறும். அதை நீங்கள் பார்த்துங்க, க்ரௌண்டை பார்த்துக்கிறங்க. இந்த மேட்ச் வந்து இன்றைக்கி இரவு ஜெய்ப்பூரில் நடக்குது. ராஜஸ்தானில் உள்ள ஜெய்ப்பூரில் நடக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் என்னன்னு பார்த்தோம்னா குருவுடைய நட்சத்திரம், விசா நட்சத்திரம் வருது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கன்னி லக்கணத்தில் 30 நிமிஷமும் துலாம் லக்கணத்தில் 1 மணி நேரமும் நிற்கிது. செகண்ட் இன்னிங்ஸு துலாம் லக்கணத்தில் 45 நிமிஷம், அதுக்கப்புறம் விருச்சிக லக்கணத்தில் 45 நிமிஷம். விருச்சிக லக்கணத்தில் தான் மேட்ச் முடியுது. அப்படித்தான் இருக்குது. இப்போ நிறையா பேர் கேட்குறாங்க, அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னு சொல்றியா, அது எனக்கு புரியலை அப்படின்னா. புது சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் வந்திருக்கியா. இப்போ இந்த வீடியோ வந்து 8 வீடியோ, அதில் வந்து 8 வீடியோவுக்கு முன்னாடி 6125 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. இப்போ இந்த 8 வீடியோவில் கிட்டத்தட்ட 1200 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. ஏன்னா ஃப்ரீயாக தான் சொல்கிறேன். ரிசல்ட்டு எல்லாமே 80% 85% ஆயிடுச்சு. இப்போ 100% வர்றதுக்கு வாய்ப்பு வர்ற மாதிரி நான் எப்படி இன்னும் ஒரு 10-20 மேட்ச்சில் ரெடி பண்ணி பெஸ்ட்டு பிளேயர்ஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். போன தடவை அதெல்லாம் சொல்லலை, அது மாதிரி நான் சொல்லிடுவேன். கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். உடனே கிடைக்காது. ஏன்னா ஒரு 5-6 மேட்ச்சு போகணும். நட்சத்திரம் தினசரி மாறும், கிரகங்கள் மாறுது. இந்த புதன் வந்து மீனத்துலேருந்து மேசத்துக்கு வந்துட்டார். இப்படி கிரகங்கள்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ பிளேயருடைய ஜாதகத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் பொறுமையாக தான் பார்த்துக்கிட்டு வரணும். இப்போ RRஐ பொறுத்த வரைக்கும் சாம்சன் அவருடைய தலைமையில் ஜெய்ஸ்வால், ஜே பட்லர், பராக், ஹெட்மயர், ஜூரல், அஸ்வின், போல்டு, கான், சர்மா, சகால், பர்கர் இவங்களாம் விளாண்டுருக்காங்க லாஸ்ட் மேட்ச்சில். DCயை பொறுத்த வரைக்கும் வார்னர், அதாவது பண்ட் அவருடைய தலைமையில் வார்னர், மார்ஷ், ஹோப், புய், ஸ்டப்ஸ், பட்டேல், குமார், போரல், யாதவ், அகமத், சர்மா இவங்களாம் விளாண்டுருக்காங்க. இப்போ இந்த ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல அதுக்குள்ள இப்படி வந்துட்டான். அது என்ன அப்படின்னா, நீங்கள் டாஸ் போட்ட உடனே எந்த அணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ அதுதான் ஃபஸ்ட்டு பேட்டிங். இப்போ RR வந்து டாஸ் போட்டோடனே RR ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிருச்சு. அதாவது 7:30 மணிக்கு ஃபஸ்ட்டு முதல்ல 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதில்ல, அந்த டீமு தான் ஃபஸ்ட்டு பேட்டிங். இப்போ RR தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதுன்னா RR. இப்போ 7:30 மணிக்கு TC ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதுன்னா அதுதான் TC தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி எடுத்துங்க. ஏன்னா பேட்டிங் ஃபீல்டிங் அப்படின்னு தனித்தனியாக சொல்லிடுறேன். நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ RR மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால், அதாவது டாஸ் போட்ட உடனே 7:30 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண உடனே RR ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஜெய்ஸ்வால் எடுத்துக்கலாம். அவருக்கு சிறப்பாக இருக்குது. ஜே பட்லர் அவர் வந்து என்னென்னா ஒரு 30 நிமிஷம் விளாண்டார்னா நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு பாயிண்ட் வந்துடும். ஒரு 40 பாயிண்ட்டு 45 பாயிண்ட் வந்துடும். அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் எடுக்கிறனா எடுக்கலாம். அதுக்கப்புறம் சாம்சன் அவர் சிறப்பாக இருக்குது. பராக் அவர் வந்து விக்கெட் ப்ளஸ் ரன் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. ஜூரல் அவரும் அந்த 30 இல்லை 40 பாயிண்ட்டு. இப்போ விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் ஜே பட்லரும் ஜூரல் அவங்க 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் யார் பெஸ்ட்டுன்னு நீங்கள் பார்த்து எடுத்துக்கிறங்க. அஸ்வின் அவர் எடுத்துக்கலாம். போல்டு, கான், சர்மா இவங்க தான் வந்து RR ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் RR டீமில் வரக்கூடிய பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் DC ஃபீல்டிங் பண்ணால் வார்னர், மார்ஷ், பண்ட், ஸ்டப்ஸ், யாதவ்
இவங்க எடுத்துக்கலாம். மொத்தம் வந்து 14 பேர் சொல்லியிருக்கேன். இந்த 14 பேரில் எப்படியும் 8-9 பேர் கரெக்டாக வந்துடுவாங்க. பிளேயர்ஸு நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்துடுவாங்க. இதில் வந்து ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி டிசி ஃபீல்டிங் பண்ணால் ஜே பட்லர், டி ஜூரல் இவங்க 2 பேருமே ஒரே மாதிரி பாயிண்ட். இல்லை இப்போ டி ஜூரல் வந்து ஜே பட்லர் ஒரு 50+ பாயிண்ட் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. டி ஜூரல் வந்து ஒரு 30 பாயிண்ட் எடுப்பார். அப்போ இதில் யார் பெஸ்ட்டுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ நான் 14 பேரில் இவங்களில் யாராவது ஒரு ஆள் போச்சு அப்படின்னாக்கா 13 பேர் தான் வரும். இந்த 13 பேரில் நீங்கள் ஒரு 11 பேர் எடுக்கிறங்கிறது உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. உங்களுக்கு ஸ்டேடியத்தை பற்றி தெரிஞ்சிருந்து கிரிக்கெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக, நான் சொல்கிறத வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். டீம் செட் பண்ணுறவங்களா இருந்தால். ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்து இன்றைக்கி வெயிட் பண்ணி எடுக்கலாம். அதாவது ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி டிசி ஃபீல்டிங் பண்ணால் வெயிட் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா மேட்ச் க்ளோஸாக போகிற மாதிரி தான் இருக்குது. க்ளோஸாக போகும். ஆனால் வின் பண்ண போகிறது ஆர்ஆர் தான் வின் பண்ணோம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துங்க. ஃபஸ்ட்டு ஆர்ஆர் பேட்டிங் பண்ணி டிசி ஃபீல்டிங் பண்ணும்போது மேட்ச் க்ளோஸாக போகும். வெயிட் பண்ணி எடுக்கிறனா எடுத்துக்கலாம். ட்ரேடிங் பண்ணுறவங்க பார்த்துக்கிறேன். செகண்ட் இன்னிங்ஸில் ஓட எடுக்கலாம். இப்போ யார் வின் பண்ணுவான்னு சொல்லியாச்சு. அதாவது எந்த அணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறதோ அந்த அணி வின் பண்ணிடும். இப்போ டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்ஆர் ஃபீல்டிங் பண்ண யாராவது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். டி வார்னர் அவர் எடுத்துக்கலாம். டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எம் மார்ஸ் அவரும் சிறப்பாக இருக்குது. விக்கெட் ப்ளஸ் ரன் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதாவது மார்ஸை பொறுத்த வரைக்கும் மார்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் எஸ் ஹோப்பு அவர் வந்து ஓரளவுக்கு பாயிண்ட் வரும். பெருசாக ஒன்றும் இல்லை. தேவைன்னா எடுத்துக்கிறங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆர் பண்டு அவர் கடைசியாக தான் வருவார். அப்போ விக்கெட் பெருசாக விழுகிற மாதிரி இல்லை. டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் விக்கெட்டு விழுகிற மாதிரி அதிகமான விக்கெட் விழுகிற மாதிரி இல்லை. அதை பார்த்துக்கிறங்க. டி ஸ்டப்ஸு அவர்லாம் தேவைன்னா எடுத்துக்கலாம். அவருக்கு நல்லா இருக்குது, ஆனால் எடுத்துக்கலாம். இதை லைனப்பை பார்த்துக்கிறங்க. ஏன்னா டி வார்னர், எம் மார்ஸ் ஓரளவுக்கு 10-15 ஓவர் வரைக்கும் நின்றுட்டாங்க அப்படின்னா ஸ்கோர் போயிடும். இவங்கெல்லாம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமா என்னங்கிறது தெரியாதுல்ல. அதை பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் ஏ பட்டேல், ஐ சர்மா இவங்க தான் டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால். ஆர்ஆர் ஃபீல்டிங் பண்ணால் ஒய் ஜெய்ஸ்வால் அவருக்கு நல்லாயிருக்கு. ஜே பட்லர் அவருக்கு சிறப்பாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஃபீல்டிங் பண்ணால் நல்லாயிருக்கு. எஸ் சாம்சன், அதுக்கப்புறம் ஆர் அஸ்வின், டி போல்டு, ஒய் சகால், என் பர்கர் இதுலேயும் 14 பேர் சொல்லியிருக்கேன். இதில் வந்து சுமாரான பிளேயர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா எஸ் ஹோப் சுமார்னா அப்படி இல்லை, பாயிண்ட் கம்மியாக வரும். எஸ் ஹோப் ஒரு 30 பாயிண்ட் எடுப்பார் டிசியை பொறுத்த வரைக்கும். ஆர் அஸ்வின் வந்து அவரும் வந்து ஒரு 30 தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆர்ஆர் ஃபீல்டிங் பண்ணால் பார்த்துக்கிறங்க. வீடியோ நல்லா கவனமாக கேளுங்க. எல்லாமே சொல்லியாச்சு. யார் வின் பண்ணும் அப்படிங்கிறேன்னு சொல்லியாச்சு. இதில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 4 பேர் வர்றாங்க. அதாவது டி போல்டு, அதாவது ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஒய் ஜெய்ஸ்வால், ஆர் பராக், அதுக்கப்புறம் எஸ் சாம்சன். டிசியை பொறுத்த வரைக்கும் டி வார்னர், அதுக்கப்புறம் எம் மார்ஸ். அவ்வளோதான். இந்த 4 பேர் 5 பேருக்குள்ளே தான் நல்லா பெஸ்ட்டு பிளேயர்ஸாக வருவாங்க. அதில் நீங்கள் யார் கேப்டன் வீசிங்கிறது நீங்கள் தான் போட்டுக்கணும். ஏன்னா இப்போ நான் சொல்கிற பிளேயர்ஸ் இம்பேக்ட் பிளேயராக வந்துட்டாங்கன்னா பவர் குறையலாம் அல்லது கூடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறங்க. இப்போ மறுபடியும் ஒரு சொல்லிடுறேன் ஃபைனலாக. ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி டிசி ஃபீல்டிங் பண்ணால் மேட்ச் க்ளோஸாக போகும். ஆனால் ஆர்ஆர் வின் பண்ணிடும். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகும். லாஸ்ட்டு பால் வரைக்கும் கூட போகும். ஒரு பால் 4 ரன் அப்படிங்கிற மாதிரி கூட போகும். ஆனால் அதுவே டிசி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்ஆர் ஃபீல்டிங் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை. டிசி ஈஸியாக வின் பண்ணிடும். அப்படி தான் இருக்குது இன்றைக்கி நட்சத்திர அமைப்புகள், கிரக அமைப்புகள், அவருடைய ஜாதக அமைப்பு அப்படி தான் இருக்குது. இது 9வது வீடியோ இன்றைக்கி பதிவு பண்ணுறோம். அதுக்கடுத்து நாளைக்கு 10வது வீடியோ பதிவு பண்ணிட்டேன். அந்த 10 மணிக்கு மேலே தான் வீடியோ பதிவு பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ரெக்கார்டிங் பண்ணி பதிவு பண்ணி ஏற்றி போடுறது 10-11 மணி ஆயிரும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளவு சப்ஸ்கிரைபர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. 1200 பேர் வந்திருக்கான பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா வின்னிங் ரிசல்ட் வேணால் ஃபெயிலியர் ஆகிட்டே வந்துருந்துச்சு. இப்போ 8 மேட்ச்சுக்கு 3 மேட்ச்சு தான் வின்னிங் ரிசல்ட் கரெக்டாக வந்துருக்கு. இப்போ 5 மேட்ச் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் பிளேயர்ஸ் லிஸ்ட்டு வந்து மாறவே இல்லை. பிளேயர்ஸ் நான் சொன்ன பிளேயர்ஸ் 8 பேர் 9 பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. நல்ல பாயிண்ட்டு. அதுபோல் ஸ்பெஷலாக வச்சு சொல்கிறோம்ல, இந்த மாதிரி பெஸ்ட்டு பிளேயர் அப்படின்னு சொல்கிறோம். நேற்றுமே சொன்னது பெஸ்ட்டு பிளேயர்ஸ் நல்லா தான் விளாண்டுருந்தாங்க. அகர்வால் அவர் ஒரு ஆள் மட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை ஒரு 3 பேராக நம்ம ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பரவாயில்ல. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.